பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 23வது ஞாயிறை இன்று நாம் கொண்டாடுகிறோம். அதே வேளையிலே இன்றைக்கு தாயாம் திருச்சபையானது அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழாவின் மகிழ்வில் நம்மை வாழ அழைக்கிறது. தூய ஆரோக்கிய அன்னையினுடைய பெருவிழாவையும் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். எனவே இந்த நாளிலே யாரெல்லாம் இந்த அன்னையினுடைய நாமத்தை வைத்து தங்களுடைய நாம விழாவை கொண்டாடுகிறீர்களோ, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு மனமாற வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அந்த அன்னையினுடைய வல்லமையான பரிந்துரை நம் எல்லாருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் உருக்கமாக ஜெபிப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 23வது ஞாயிறு. இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? நம்முடைய பார்வைகள் விசாலப்பட வேண்டும். நம்முடைய பார்வைகள் குறுகியவையாக அல்ல, ஆண்டவரை போல மிக அகண்ட ஒரு பார்வையாக, அவரை போல நாம் சமுதாயத்தில் நோய் நொடியால் தாக்கப்பட்ட எல்லாரையும் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையைத்தான் இந்த இறைவார்த்தை பகுதி மிக தெளிவாக நமக்கு கொடுக்கிறது. அன்பார்ந்தவர்களே, சமீபத்தில் இன்றைக்கு வாட்ஸ்அப்பிலே நிறைய காணொளிகள் வருகிறது. அதிலே ஆங்கிலத்தில் வந்த ஒன்றை இவ்வாறு மொழிபெயர்ப்பு பண்ணி அதை சொல்லுகிறார்கள். அந்த சாலையிலே நிறைய போக்குவரத்து நெரிசல், மிக வேகமாக ஒரு மனிதன் ஏதோ அவசர கதியிலே முந்தி கொண்டு போகிறான். மிக அதிகமாக ஆரன் அடித்து எல்லா கார்களையும் பஸ்ஸுகளையும் வரக்கூடிய வாகனங்களையும் முந்தி கொண்டு எப்படியாவது கடந்து செல்ல வேண்டும் என்று மும்முரமாக அவன் வந்து கொண்டிருக்கிறான். ஆனால் தூரத்திலே அவன் வருகிற பொழுது ஒரே ஒரு கார் சற்று பொறுமையாக, வழக்கத்துக்கு மாறான ஒரு ஸ்பீடு நிதானமாக போய் கொண்டிருக்கிறது. எவ்வளவோ ஆர்ன் அடித்து பார்க்குறாரு, ஆனால் அவருக்கு சைடு கொடுக்கவே இல்லை. ஆத்திரம், கோபம் இன்னும் அதிகமாக வருகிறது. ஆர்ன் சவுண்டு இன்னும் அதிகமாக அடிக்கிறார். அருகாமையிலே அந்த காருக்கு அருகில் போகிற போதுதான் அவர்களுடைய அந்த காரின் பின்ஸ் கண்ணாடியிலே ஒரு ஸ்டிக்கர் இவ்வாறு ஒட்டப்பட்டிருக்கிறது: நான் ஒரு மாற்றுத்திறனாளி, எனவே என்னிடத்திலே சற்று பொறுமையாக இருங்கள் என்கின்ற ஒரு வசனமானது அங்கே ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நிறைய டாக்டர்ஸ் அல்லது மற்ற எல்லாரும் அவருடைய சிம்பலை அங்கே வைத்திருப்பது போல, இவர் நான் ஒரு மாற்றுத்திறனாளி, எனவே என்னிடத்திலே பொறுமையாக அணுகவும் என்கின்ற அந்த வசனத்தை படித்த உடனே அதுவரை ஆத்திரம் கோபமாக இருந்த அந்த மனிதன் வெட்கப்படுகிறான். என்னிடத்தில் ஏன் இவ்வளவு ஒரு பொறுமை, நிதானம் இல்லை? நான் எல்லாரையுமே இப்படி பார்த்தேனே என்று சொல்லி தன்னை நினைத்து அவன் நொந்து கொண்டிருக்கிறான். பிறகு மிக பொறுமையாக நிதானமோடு அந்த காரின் பின்னாலேயே அவன் போய் கொண்டிருந்தான். அப்பொழுது இந்த மனிதனுடைய உள்ளத்திலே இவ்வாறு சிந்தனைகள் எல்லாம் வர ஆரம்பித்தது: இதோ எனக்கு முன்னால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதன் நான் ஒரு மாற்றுத்திறனாளி, என்னிடம் பொறுமையாக நடந்து கொள்ளவும் என்று அந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறார். இன்றைக்கு சமுதாயத்திலே எத்தனை பேர் இதுபோல ஸ்டிக்கர் ஒட்டாமல் என் முன்னால் இருக்கிறார்கள்? நான் ஒரு அனாதை, என்னிடத்திலே பொறுமையாக இருங்கள். நான் சமீபத்திலே என்னுடைய மிக நெருக்கமான உறவை இழந்து வேதனையில் இருக்கிறேன், என்னிடத்திலே பொறுமையாக இருங்கள். நான் மிகுந்த கஷ்டத்திலும் பண நெருக்கடியிலும் இருக்கிறேன், என்னிடத்திலே பொறுமையாக இருங்கள். அல்லது என்னுடைய குடும்பத்திற்கு தேவையான வருவாயை சம்பாதிக்க முடியாத, வேலையில்லாத திண்டாட்டத்தில் நெருக்கடியில் இருக்கிறேன், என்னிடத்தில் பொறுமையாக இருங்கள் என்று இதுபோல நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ மனிதர்களை நாம் சந்திக்கிறோம். அவர்களை எல்லாம் இதுபோல ஸ்டிக்கர் தங்களுடைய நெற்றியிலே ஒட்டி கொண்டிருக்க முடியாது. ஆனால் அவர்களிலெல்லாம் நான் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பாடத்தை இந்த நாளிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன் என்று அந்த காணொளியிலே இவ்வாறு அவர் நிறைவு செய்கிறார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பார்வையை போல நம்முடைய பார்வை விசாலப்பட வேண்டும். நம்முடைய பார்வை அவரை போல அடுத்தவருடைய தேவை என்ன என்பதை உணர்ந்து கொண்டு அவருடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய பார்வையாக நமது பார்வை மாற வேண்டும் என்பதைத்தான் இன்றைய இறைவார்த்தை மிக தெள்ள தெளிவாக சொல்கிறது. ஆனால் நம்முடைய பார்வை பிராக்டிகலாக பார்க்கும்போது எப்படிப்பட்டதாக இருக்கிறது?
இந்த இரண்டாவது வாசகத்தில் திருத்தூதர் யாக்கோப்பு மிக தெளிவாக கொடுக்கிறார். இன்றைக்கு சமுதாயத்தில் எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் தான் நம்முடைய பார்வையை நாம் வைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஜெப கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம், அல்லது ஏதாவது ஒரு மீட்டிங், யாரோ நம்மை நோக்கி வருகிறார்கள், பளபளப்பான ஒரு பட்டாடை 10 அடி தூரம் அல்லது 20 அடி தூரத்தில் வருகிற போதே பவர்ஃபுல் பெர்ஃப்யூம் வந்து நம்ம மூக்கில் ஏறும். அவர்களை பார்த்த உடனே பல்ல இழிச்சு வாங்க வாங்க உட்காருங்க என்று நாம் கூப்பிடுகிறோம். ஆனால் அதே வேளையிலே மறுபுறத்திலே ஏதோ அழுக்கு படிந்த உடையோடு வியர்வை துர்நாற்றத்தோடு நம்மை நோக்கி வருகிற பொழுது அங்கே நில்லு, என்ன வேணும் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம எல்லாருக்கும், அது ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரிடத்திலும் இத்தகைய மனப்பான்மை இருக்கிறது. நம்முடைய பார்வை எப்படிப்பட்ட ஒரு பார்வையாக இருக்கிறது என்பதை மிக நிதர்சன உண்மையை இந்த இரண்டாவது வாசகத்திலே திருத்தூதர் யாக்கோப்பு தெளிவாக சொல்கிறார். உங்களுடைய இன்றைக்கு அல்ல, அப்பொழுதிருந்தே அப்படித்தான் மக்களுடைய மனப்பான்மை. பகட்டான ஆடை அணிந்த பணக்காரர்களை ஒரு மாதிரியாகவும் ஏழை எளியவர்களை வேறு மாதிரியாகவும் பார்க்கக்கூடிய அந்த பார்வை நம்மிடம் இருக்கிறது. அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைய இரண்டாவது வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அது மட்டுமல்ல, சமுதாயத்திலே இன்றைக்கு எல்லா மனிதர்களும் நோயோடு தான் இருக்கிறோம். நோயில்லாத குறையில்லாத மனிதர்கள் என்று யாருமே கிடையாது. நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்றால் அது ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பிச்சை. ஆனால் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவுடனே எல்லா விதமான நோய்களும் இலவசமாக அல்லது தானாக அழையாத விருந்தாளிகளாக நம்முள் வந்து விடுகிறது. எனவே நோய் நோக்காடு இல்லாத மனிதர்களே கிடையாது. அதனால் தான் இந்த ஆரோக்கிய அன்னையை நோக்கி சார சாரையாக மக்கள் இன்றைக்கு நடைபயணமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், தங்களுடைய நோய் மனநோயாக இருக்கும், உடல் நோயாக இருக்கும், அல்லது மற்ற விதமான சமுதாயத்திலே அழுத்தப்பட்ட ஒரு காரணமாக இருக்கும். அதையெல்லாம் அந்த அன்னை விடுவிக்கிறார் என்ற ஒரு மேலான நம்பிக்கையினால் தான் ஜாதி மதம் என்ற பேதமின்றி எல்லா மக்களும் அந்த வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையை நோக்கி நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் நாம் தனித்தனியாக சந்தித்து உங்களுடைய நடைப்பயனுக்கான காரணம் என்ன என்று கேட்டால், அவர்கள் சொல்லக்கூடியதெல்லாம் இந்த நோயை மையப்படுத்திய ஒன்றாக இருக்கிறது தான் நாம் உணர்கிறோம். எனவே இந்த நோயாளிகள் இந்த சமுதாயத்திலே நிறைந்தவர்களாக இருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட மனிதர்களுடைய பார்க்கிற போது நம்முடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு அதை தெளிவாக நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்போலி நடுவே வருகிறார். இந்த இடங்களை எல்லாம் குறிப்பிடுவதுடைய நோக்கம் யூதஸ் மக்கள் வாழக்கூடிய பகுதி அல்ல, சமாரியர்கள் புறையினத்து மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு ஆண்டவர் செல்கிறார். அப்படி செல்லக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில அங்கே ஊமை செவிட்டு மனிதன் ஒருவனை அவர் இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார்கள். அன்றைய காலகட்டம் ஒரு நோய் ஒருவனை தாக்குறது என்று சொன்னால் அது அவன் செய்த பாவத்திற்கான தண்டனை என்பதுதான் அவருடைய ஆழமான நம்பிக்கையாக இருக்கிறது. எனவேதான் சீடர்கள் கூட இயேசுவிடத்திலே கேட்கிறார்கள், இவனுக்கு இந்த நோய் வந்திருக்கிறதே, இது இவன் செய்த குற்றமா அல்லது இவனுடைய பெற்றோர் செய்த குற்றமா என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேள்வியை கேட்கிற போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, இது யாருடைய குற்றமும் அல்ல, கடவுளுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று சொல்வதை நற்செய்தி ஏடுகளிலே நாம் பார்க்கிறோம். எனவே சமுதாயத்திலே அத்தகைய நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏதோ அவருடைய பாவத்திற்கான தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சமுதாயம் அவளை ஒதுக்கி வைத்த ஒரு சூழ்நிலையிலே அந்த புறையினத்து மக்கள் வாழக்கூடிய பகுதியில் ஆண்டவர் இயேசு அவனை தனியாக அழைத்து செல்கிறார். அழைத்து சென்று மற்ற இடங்களில் ஒரே வார்த்தையை குணமாக்கிய இறைவன் இன்றைக்கு சற்று நிதானமாக நீண்ட நேரம் எடுத்துக்கொள்கிறார். தனியே அழைத்து சென்று அந்த உமிழ் நீரை எடுத்து அவருடைய காது நாவியை தொட்டு பிறகு அவரை குணப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். நற்செய்தி மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது. அதனுடைய மையமான கருத்து என்ன? சமுதாயத்தில் அவன் அடைந்த வேதனை, கஷ்டம், துன்பம், அவனை ஒரு பாவியாக ஒதுக்கப்பட்டவனாக கருதப்பட்ட அந்த காலகட்டத்திலே இவர் அவரை தனியாக அழைத்து சென்று அவரிடத்திலே நேரத்தை செலவிடுகிறார்.
நிதானமாக பொறுமையாக அவருடைய தேவையை உணர்ந்து கொள்கிறார். அது மட்டுமல்ல, அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த குணம், சுகம் என்பது ஆண்டவருடைய அந்த மாட்சிமிக்க அல்லது அளவு கடந்த அன்பை அவன் உணர வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அந்த நேரம், காலம் அவர் எடுத்துக்கொள்கிறார். ஆனால் இன்றைக்கு நேர் எதிர்மாறாக இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் செய்யக்கூடிய ஒரு பைசாவுக்கான அந்த ஒரு உதவியை செய்துவிட்டு 1000 பணத்திற்கு அளவு அதிகமான விளம்பரங்களை இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அது தொண்டு நிறுவனமாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட மனிதராக இருந்தாலும், யாரோ ஒரு தேவையில் இருக்கிறவர்களுக்கு நாம் உதவுகிறோம் என்று சொன்னால் அது நாம் செய்யக்கூடிய தான தர்மம் நமக்கும் கடவுளுக்குமான ஒன்றாக இருக்க வேண்டும். ஆனால் 1 ரூபாய்க்கு நாம் உதவி செய்துவிட்டு 1000 ரூபாய்க்கு விளம்பரம் படுத்துவது என்பது இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவலமான ஒரு சூழலாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு அப்படி செய்யவில்லை. அவனை தனியாக அழைத்து சென்று அவனுடைய தேவையை, அவனுக்கு தேவையான குணத்தை கொடுத்துவிட்டு தனிமையிலே அவனை விட்டு வருகிறார். யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்பதையும் வலியுறுத்தி சொல்வதை நற்செய்தி வெளிப்படுத்துகிறது. எனவே நம் பார்வை வேறு, கடவுளுடைய பார்வை வேறு. இன்றைக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி, அந்த ஆண்டவரை போல நம்முடைய பார்வைகள் விசாலப்பட வேண்டும். நம்முடைய பார்வைகள் குறுகியவையாக அல்ல, மாறாக அவரை போல உண்மையான தேவையில் இருப்பவர் யார்? நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் பல்வேறு விதமான நெருக்கடிகளிலும் சமுதாய சூழலிலும் பல்வேறு விதமான மனவேதனையிலும் இருக்கிறார்கள் என்பதை அந்த நிகழ்வு எவ்வாறு அந்த மனிதன் உணர்ந்து கொண்டானோ அதை போல உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பல வேதனைகள், கவலைகள், கஷ்டங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை நாம் தேடி சென்று அவர்களுக்கு தேவையான உதவியை செய்வதை மறைமுகமாக நமக்கும் கடவுளுக்குமான ஒன்றாக அதை செய்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற நாம் முயற்சி எடுப்போம். நம்முடைய பார்வை அவருடைய பார்வையை போல விசாலப்பட தொடர்ந்து தெய்வீக திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவனேசு நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.